ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு லாங் லீவு கிடச்சிது இல்லையா, குவாரண்டைனுக்கு அப்புறமா கிடச்ச லீவ். அதனால நாங்கள் ஃபுல்லாக ஊரில் தான் இருந்தோம். அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் பாலக்குறிச்சியில் ஒரு சூப்பரான திருவிழா வந்து நடந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த திருவிழாவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த திருவிழா பாலக்குறிச்சியில் 3 நாள் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு பாருங்கள், எல்லோரும் ஒரு கூடையில் சின்ன சின்ன விறகு குச்சிகளை வச்சுட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா, பாலக்குறிச்சியில் இருக்கிற ஃபேமஸான கோவில் பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி தான் கையாலேயே விறகு எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் பொங்கல் வைப்பாங்க. ஊருக்குள்ளே சாமியை ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் மக்கள் எல்லாருமே ஒட்டுக்காக உள்ளே போய் பொங்கல் வைப்பாங்க. பார்க்குறதுக்கே ஜெகஜோதியாக இருக்கும். கோயிலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது நல்ல நைட்டு, ஆனால் பாருங்கள் எவ்வளோ லைட்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு. பட்டாசெல்லாம் செம்மையாக இருந்தது, வெடிச்சிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கிராமங்கள்னாலே அந்த சாமி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பார்க்கணும் அங்கே. அதனால் நாங்கள் பேசவே முடியல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் பொழுதும் செம்ம சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. இப்போ நம்ம பகவதி அம்மன் கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே வந்து பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்த மக்கள் எல்லாருமே அங்கே பொங்கல் வைக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு பெரிய இடம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எல்லா மக்களுமே பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாயந்தர நேரத்துலேயே அங்கங்கே அடுப்பு மாதிரி 3 கல் வச்சு விறகு வைக்கிறதுக்கு வீட்டு வாசல் எப்படி நம்ம பொங்கல் வைப்போம் அந்த மாதிரி இங்கே நிறைய வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ மக்கள் கொண்டு ஆட்டம் பாட்டத்தோடு உள்ளே வந்தாச்சு. வந்தவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. பாருங்கள், அங்கங்கே அடுப்பு ஏற்றி சுற்றி பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, சுற்றி செம புகை. அது அதே மாதிரி சத்தம் வேறு. ஒரு பக்கம் வந்து சூப்பராக ஆட்டம் பாட்டம் ட்ரம்ஸ் வாசிக்கிறதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு சாமி வந்து ஆடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் கோவிலில் செம்மையாக பாட்டு சவுண்டு, அதை என்ஜாய் பண்ணவே சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே இத்தனை மக்கள் சேர்ந்துருக்கிற இடத்துல எவ்வளோ சவுண்டு வரும். அது பாருங்கள், இவ்வளோ புகைக்கு நடுவில் நாங்கள் 2 பேரும் சுற்றிட்டுருக்கோம். எங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ புகை, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது நிஜமாவே. அவ்வளோ எல்லாருமே சொந்தக்காரங்க அந்த மாதிரி எல்லாருமே பாருங்கள் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு நைட்டு நேரம் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அவங்க மருமக குழந்தைங்க பேரன் பேத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வந்து ஹோல் ஃபேமிலியாக ஹாப்பியாக ஜாலியாக விளையாண்டுட்டே வந்து சூப்பராக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்களும் அந்த சீனெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. இப்போது எல்லாருமே பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அந்த பொங்கலை எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே கூடையில் வச்சு சாமி வாசலில் வந்து வச்சுருக்காங்க. இப்போது இதை எல்லாம் மறுபடியும் தலையில் எடுத்துகிட்டு சாமி கோவிலை 3 வளையம் சுற்றி வருவாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். ஏன்னா அவ்வளோ பேர் பொங்கல் வச்சதுனால அந்த சர்க்கிள் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ 3 சர்க்கிள் முடிச்சுட்டு 3 வளையம் சாமியை சுற்றி வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்பீடாக இதை கொண்டு போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு, இந்த நேரத்தில் வீட்டில் மாவிளக்கு மாவும் இடித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு தட்டில் மாவிளக்கு மாவு தேங்காய் வாழைப்பழமெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கோவிலுக்கு திரும்ப வர போகிறாங்க. பாருங்கள், இப்போ மறுபடியும் முன்னாடி போன அதே மாதிரி ஆட்டம் பாட்டத்தோடு இப்போ பொங்கல் வச்சவங்க எல்லாரும், இன்னும் பொங்கல் வைக்காதவங்க கூட மாவிளக்கு மாவு மட்டும் வச்சா போதும்னு நினைக்கிறவங்களும் மாவிளக்கு மாவோட அடுத்த சர்க்கிளுக்கு வந்துட்டாங்க. நிஜமாக இதை பார்க்கையிலே எங்களுக்கு டயர்டாக இருந்தது. எப்படி இவங்க வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அவசரமாக டக்குன்னு கொண்டு போய் வச்சு கொஞ்ச நேரத்தில் மாவிளக்கு மாவோடு வந்துட்டாங்க.
இப்போ இந்த மாவிளக்கு மாவையும் சாமிக்கிட்ட வந்து வச்சுட்டு மறுபடியும் கோவிலை சுற்றி மாவிளக்கு மாவையும் எடுத்துக்கிட்டு 3 வளையம் சுற்றி வந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டே திருவிழா ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக வாய்க்கு ருசியாகவும் இருந்தது. இதுக்கு அடுத்த நாள் விசேஷம் என்ன அப்படின்னா, முதல் நாள் சாமிக்கு பொங்கல் வச்சாச்சு இல்லையா, அடுத்த நாள் சாமிக்கு கெடா விருந்து. அதனால் நிறையா பேர் சேவல் அப்புறம் கிடா எல்லாம் கொண்டுட்டு வந்து வெட்டினாங்க. இப்போ நீங்கள் அடுத்த நாள் காலையில் நடக்கிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் பாருங்கள், இது அண்ணன் பசங்க வந்து சேவல் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அது என்ன சேவல் சண்டைக்கு ரெடியாக இருக்கும் போல், அவனுக்கு இங்கே வந்து விளையாண்டுருக்கானுங்க. ஸோ பாருங்கள், சுற்றியும் வந்து ஆல்ரெடி காலையிலேருந்தே நிறைய சேவல்களையும் ஆடியும் வந்து சாமிக்கு காணிக்கையாக கொடுத்துட்ருந்தாங்க. எப்போவும் நம்ம கோவிலில் செய்கிற மாதிரி தான் சேவலுக்கு மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. அது தலையை ஆட்டின உடனே சாமிக்கு காணிக்கையை செலுத்திட்டு வீட்டுக்கு கொண்டு போய் தடபுடலா சிக்கன் மட்டனில் எல்லா விருந்துமே ரெடி ஆகிடும். அவங்கவுங்க சிலர் வந்து சிலர் வந்து கோழி, சிலர் வந்து ஆடு, இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச காணிக்கைகளை வந்து சாமிக்கு வந்து கொடுக்குறாங்க. நாங்களும் இந்த திருவிழாவுக்காக பாலக்குறிச்சியில் இருக்கிற எங்கள் மாமா வீட்டில் தங்கியிருந்தோம். பாருங்கள், இங்கேயே வந்து சேவலெல்லாம் வெட்டினவங்க அங்கேயே அதோட தோலெல்லாம் உரித்து அங்கேயே வந்து வாட்டியும் எடுத்துகிட்டு போனாங்க. கெடா வெட்டினவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மட்டனில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நம்ம மாமா வீட்லேயும் வந்துட்டு மட்டனில் சூப்பராக வந்து குழம்பு எல்லா சமையலும் ரெடியாக இருந்தது. மாமா வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி விருந்தன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க, இந்த மாதிரி சுற்றி பாலக்குறிச்சியை சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே நைட்டு விருந்துக்கு வந்துடுவாங்க. அதனால ஆள் விட்டு எல்லார் வீட்லேயுமே நிறைய சமைச்சிருப்பாங்க. வர்றவங்க எல்லாருக்குமே எந்த வீட்டில் உட்காந்து கூட விருந்து சாப்பிட்லாம். ஸோ எல்லார் வீட்லேயுமே மிகப்பெரிய விருந்து நடந்துகிட்ருக்குறோம். வர்றவங்க வந்து எந்த வீட்டில் வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். எல்லா வீட்லேயும் சாப்பிட முடிஞ்சாலும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். என்ன ரசம் தாளிச்சிருக்கிறீங்களா? எதுக்குங்க? கறி குழம்புக்கா? மட்டன் மசாலா ஏற்கனவே என்ன போட்டு வதக்கிருக்கிறீங்க? ஃபஸ்ட்டில் மீன் குழம்பு வச்சுட்டீங்களா? சிக்கனுக்கா? பட்டைக்கிழம்பு ஐட்டமா? இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த விருந்து போடும் பொழுது நான் சொன்னல சுற்றி இருக்கிற நிறைய ஊர் மக்கள் வருவாங்கன்னு, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த விருந்து முடிச்சுட்டு நைட்டு கோவிலில் வள்ளி திருமணம் நாடகம் இருந்தது. நம்ம சேனலில் நிறைய நாடகம் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால இந்த வள்ளி திருமணம் நாடகத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா ரொம்ப லாங் ஆயிரும்னு சொல்லிட்டு இதில் இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை வந்து நாங்கள் ஆட் பண்ணலை. மீன் குழம்பு, மீன் குழம்பு மாங்காய் போட்டுக்கிறோம். குடல் கறிக்கா?
அதுக்கு கம்மியாக போட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் வேக வச்சு கூட்டில் சேர்த்துக்கிறாங்க. குடல் கறி வேக வச்சு நறுக்கி வச்சுருக்குறோம். மாங்காய் பச்சடிக்கு என்னென்னங்க போட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்களா? உப்பு லேசாக. இப்போ இதை நல்லா வேகணும். ஆமாம், வேக விட்டு என்ன பண்ணுவீங்க? வெள்ளம் மூடணும். சரி, வெள்ளம் மூடனா வேலை முடியுது. மாங்காய் பச்சடிக்கு ஓரளவு வெந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் இது முடிஞ்சு 3வது நாள் திருவிழாவாக என்ன இருந்தது அப்படின்னா, நைட்டு இந்த வள்ளி திருமணம் நாடகத்துக்கும் வந்த கூட்டத்தை விட இன்னும் அதிகமான கூட்டம் வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லேயே ஃபேமஸாக நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ஆடலும் பாடலும். அந்த ஆடலும் பாடலும் ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ கூட்டம், ஏதோ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி முன்னெல்லாம் இந்த ஆடலும் பாடலும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பார்க்குறதுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் விடவே மாட்டாங்க. என்னெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன், பார்க்க போகிறேன்னே நான் விட்டதே கிடையாது. இந்த தடவை அதனாலே நான் போராடி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம். ஆனால் இப்போ அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, முதல்ல மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாருமே நீட்டாக வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அரசாங்கத்தில் நிறைய வந்து கட்டுப்பாடுகள் விதித்து விதிமுறைகளோடு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தடவை ஆட்டம் பாட்டம் நிஜமாகவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த 3 நாள் திருவிழாவையும் நாங்கள் பாலக்குறிச்சியில் மாமா வீட்டிலேருந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் ஆண்டு விழா லீவை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடித்த மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எங்கள் ஊரில் உள்ள திருவிழாலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இந்த கிராமங்களில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்க்க பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.